ஸோ வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம டெய்லி இப்போ பார்க்க போகிறோம். இனிமேல் வர செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸில் என்ன ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் வரும், யூனிட் 2ல் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன், மீடியன், மோட் அண்ட் ரேஞ்ச் இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மீனுக்கு இன்னொரு நேம் தான் என்னது, ஆவரேஜ். மீன் அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக். அது ஒன்றும் இல்லை. மீன் அப்படின்னா ஒரு மெஷர், எதையோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா செட்டை மெஷர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா, எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். தான் மீன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க டேட்டா செட்டை அவ்வளோத்தையுமே ப்ளஸ் பண்ணணும். அதை எதோட டிவைட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா செட் நம்ம கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு டிவைட் பண்ணால் இதான் மீன். ஓகேவா? அதுக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா செட் இஸ் 2, 4, 6, 8, 10. இந்த மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் அப்படின்னா என்னது நம்ம சொல்லிட்டோம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா செட்டு தானே. ஸோ 2 + 4 + 6 + 8 + 10. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ்ன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. ஸோ டிவைடட் பை 5. இதை ஆட் பண்ணால் 30 வரும். டிவைடட் பை 5. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 30/5 இஸ் ஈக்குவல் டு, ஸோ மீன் அப்படிங்கிறது என்னது, இதுதான் ஆன்சர். மீனோட ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு 6. மீனுக்கு இன்னொரு நேம் ஆவரேஜ்னு சொல்லலாம். அண்ட் தென் செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நீங்களும் அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1, 2, 2, 4, 6, 3 இதான் கொடுத்துருக்க கொஷின். இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 + 2 + 2 + 4, 6, 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதுனா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ டிவைடட் பை 6. ஸோ 18/6 இஸ் ஈக்குவல் டு 3. இதான் மீன். அண்ட் தென் மீடியன் அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, மிடில் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் மீடியன். ஓகேவா? இதோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். மீன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இட் ரெப்ரசன்ட்ஸ் அ மிடில் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட். மிடில் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் மீடியன். இதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும். கொடுத்துருக்க டேட்டா செட்டை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் மீடியன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அரேஞ்ச் த டேட்டா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அது அசெண்டிங்காக அரேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டிசெண்டிங்காக அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் மிடில் எலமெண்ட், செகண்ட் ஸ்டெப் மிடில் எலமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, மிடில் எலமெண்ட்டை இப்போ ஐடென்டிஃபை பண்ணால் எப்படி, சப்போஸ் இப்போ ஆட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அதான் ஒரு மிடில் வேல்யூ. சப்போஸ் அது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஈவனாக இருக்கிற 2 வேல்யூஸ் வரும், அது 2 ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு மீடியன் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஆவரேஜ், அது 2 மிடில் வேல்யூஸ்க்கு 2க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு மீடியன் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. 4, 8, 7, 15, 18 அப்படிங்கிற டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன செய்யணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ 4, 8, 7, 15, 18. ஓகே, நம்ம எழுதியாச்சு. ஸோ n = 5 அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. 5 அப்படிங்கிறது என்னது, ஆட். ஸோ ஆட்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், சென்ட்ரல் எலமெண்ட் எடுத்துடலாம் சொல்லி. சென்ட்ரல் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் கட் பண்ணுங்கள், செகண்ட் எலமெண்ட். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 7. ஸோ 7 தான் என்னது மீடியன். மிடில் எலமெண்ட் என்னது 7. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டா செட் 2, 4, 6, 8. ஸோ டேட்டா செட், இதுதான் டேட்டா செட், கொடுத்துருக்க டேட்டா செட் வேல்யூ. ஸோ சொல்யூஷன் எப்படி போகணும்னா, ஃபஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2, 4, 6, 8. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4. ஸோ n = 4. ஸோ மீடியன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் 2 ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கட் பண்ணுங்கள். ஸோ நோட்டில் எத்தனை இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. இப்படி இது ஈவன் அப்படி தானே. 4 அப்படிங்கிறது என்னது, ஈவன். ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், மிடில் எலமெண்ட் 2யும் ஆவரேஜ் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ 4, 6. ஸோ 4, 6னா 4 + 6 போட்டு டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருது, 5. ஸோ மீடியன் இங்கே என்ன தான், 5 தான். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 2, 2, 3, 4, 6. ஃபைண்ட் மீடியன். ஸோ n = மீடியன் அப்படி சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிடுவோம். அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அரேஞ்ச் பண்ணது 1, 2, 2, 3, 4, 6. இப்போ மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் வேல்யூ இங்கே கட் பண்ணுங்கள், லாஸ்ட் வேல்யூ. அண்ட் தென் செகண்ட் இந்த வேல்யூ கட் பண்ணுங்கள், செகண்ட்.
ஸோ இங்கே என்ன இருக்குது 2 + 3. ஸோ ஈவனாக வந்திருக்கு. ஸோ n ஃபஸ்ட்டு வந்து n = 6. 1 2 3 4 5 6. ஸோ 6 அப்படிங்கிறது என்னது ஈவன் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 3 இருக்குது. ஸோ 2 + 3 / 2 = 5/2 2. ஸோ மீடியன் இங்கே வந்து என்ன வேல்யூ 2. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மோடு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அப்பியர் ஆகிருக்கும்ல, அதுக்கு பேர் தான் மோடோட டெஃபினிஷன் என்னது, மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த டேட்டா செட் வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக நமக்கு வந்திருக்கோ அது பேர் தான் என்னதுன்னா மோடு. அதான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அப்பியர்டு இந்த டேட்டா செட் இஸ் கால்ட் அஸ் அன் மோடு. எந்த வேல்யூ வந்து மோஸ்ட் அப்பியர் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது மோடு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ டேட்டா செட் கொடுத்துருக்காங்க 1 2 2 3 4. ஸோ சொல்யூஷன் பார்த்துக்கோங்க, அப்படியே எழுதிட்டு எது வந்து அதிகமான டைம் வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1 வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ 2 1 2 2 டைம் வந்திருக்கு. அண்ட் தென் 3 வேறு ஒரு டைம் தான் வந்திருக்கு. 4 ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஸோ 2 மட்டும்தான் என்னது 2 டைம் வந்திருக்கு. ஸோ மோடு வந்து என்னது தான் 2 தான். and then next if data set இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் 5 5 7 7 9. ஓகே, இப்படி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்ப்போம். 5 வந்து இன்னும் ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ 5 ஒரு டைம் வந்திருக்கு. தென் 7 அடுத்து 7 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம். அண்ட் தென் 9. இப்போ இதில் நீ வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ என்ன செய்யணும்னா 5 7 ரெண்டுமே மோடு தான். இப்படி 2 டைம் மோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பை மாடல் அப்படின்னு சொல்லுவோம். பை மாடல்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து மோடோட டைப். இது வந்து யூனி மோடு. ஒரே ஒரு டைம் வந்து யூனி மாடல். 2 டைம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பை மாடல்னு அர்த்தம். அண்ட் தென் ரேஞ்ச் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி தட் ரெப்ரசன்ட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த டேட்டா செட். டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ. ஒரு கொடுத்துருக்க டேட்டா செட்டில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட். அதான் வந்து என்னது ரேஞ்சு. இது எதுக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணால் ஸ்ப்ரெட் அப்படின்னு டிஸ்பர்ஷன் ஆஃப் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரேஞ்சு. ஸோ ஓகே, ஃபார்முலா பார்த்தாச்சு. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. டேட்டா செட் வேல்யூஸை பாருங்கள் 4 8 15 16 23 42. ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னு பார்க்கணும். இதில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ ஆனது 42. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 42. மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். 4க்கு கீழே ஏதாச்சும் நம்பர் இருக்கா, இல்லை. ஸோ 4 தான் மினிமம் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். ஸோ 42 - 6 = 38 தான் ரேஞ்ச். அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா செட். செட்டு கொடுத்துருக்காங்க, டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். 1 7 3 14 98 4 இதுதான் கொடுத்துருக்க டேட்டா செட். ஓகே, அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ தான் ஃபார்முலா. மேக்ஸிமம் வேல்யூ இதில் எத்தனை இருக்குது, 98. ஸோ 98 மைனஸ் ஆஃப் லோயஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 1 தான் இருக்குது லோயஸ்ட் வேல்யூ. ஸோ 1. ஸோ 98 - 1 = 97. ரேஞ்சு வந்து என்னது 97.